ரமலானை பெற்றோம், அதில் எதை கற்றோம் என்ற தலைப்பில் 12வது நாளாக எதிரிகளுக்கு முன்னிலையில் மண்டியிட்டு வாழ்வதை விட மண்ணில் வீழ்வதே மேல் என்ற தலைப்பில் தங்களோடு சில விஷயங்களை பரிமாற நான் ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, ரமலான் மாதம் வந்துவிட்டால், இஸ்லாமியர்கள் நோன்பு நோக்க ஆரம்பித்து விட்டால், இஸ்லாமிய எதிரிகள், இஸ்லாத்தின் எதிரி நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து இஸ்லாமியர்கள் அழிப்பதற்கு ஒன்று ஓடி விடுகிறார்கள். அவர்கள் பசித்திருப்பார்கள், அவர்கள் தாகித்திருப்பார்கள், அவர்கள் சக்தி இல்லாமல் இருப்பார்கள், வலுவில்லாமல் இருப்பார்கள். எனவே அவர்களை அடித்து நொறுக்கி விடலாம், அவர்களை கொலை செய்து விடலாம், அவர்களால் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதாக அவர்கள் நினைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை. ரமலான் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் போர் தொடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். என்னதான் இஸ்லாமிய அழிக்க நினைத்தாலும் கூட, அது நோன்புடைய காலமாக இருந்தாலும் சரி, நோன்பு அல்லாத காலமாக இருந்தாலும் சரி, அவர்கள் தாகத்தோடு இருந்தாலும் பசித்திருந்தாலும் அவர்களுடைய உடல்தான் வலுவிழந்திருக்குமே தவிர, ஆனால் அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் என்பது வலுவுள்ளதாக இருக்கும். வலுவுள்ள ஈமான்தாரிகளோடு நீங்கள் மோதினால் நிச்சயமாக நீங்கள் தோல்வியைத்தான் சந்திப்பீர்கள் என்பதிலே அளவிற்கும் சந்தேகம் எதுவும் இல்லை. நீங்கள் என்ன அடிக்க நினைத்தாலும் கூட நாங்கள் உங்களுக்கு முன்னிலையில் மண்டிட மாட்டோம் என்பதைத்தான் நேற்றைய அந்த வீர மரணம் என்பது நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய ஈராக் என்பதுதான் அன்று பாரசீகம் என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த அடுத்த வருடம், ஹிஜ்ரி 12ஆம் வருடம், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரசீக மன்னருக்கு ஹுர்முஸ் என்ற ராணுவ தளபதிக்கு ஒரு கடிதத்தை எழுதினார்கள். என்னவென்று தெரியுமா? ஃபஇன்னக இன் தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று ஏற்றுக்கொண்டால், முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று ஏற்றுக்கொண்டால், வ துகீமஸ் ஸலாத்த, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டினால், வ துஅத்திய ஸகாத்த, நீங்கள் ஜகாத்தை எல்லாம் கொடுத்து விட்டால், நாங்கள் உங்களை ஒன்றும் செய்து விட மாட்டோம், உங்களோடு போர் செய்ய மாட்டோம், உங்களை நாங்கள் பாதுகாப்போம். வ இல்லா ஃபல் ஜிஸ்யத்து ஐயதின், நீங்கள் இதை செய்ய மறுத்தால், அல்லாஹ்வை இறைவனாக ஏற்க மறுத்தால், முஹம்மது நபி தூதராக ஏற்க மறுத்தால், தொழுகையை மறுத்தால், ஜகாத்தை மறுத்தால், நீங்கள் ஜிஸ்யா வரி கொடுத்து இருக்க வேண்டும். அதுவும் இல்லை என்று சொன்னால், ஜிஸ்யா வரி எல்லாம் நாங்கள் கட்ட மாட்டோம் என்பதாக நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், ஃபகத் ஜிஅதுக பிகௌமின் யுஹிப்பூனல் மௌத கமா துஹிப்பூனல் ஹயாத, நீங்கள் வாழ்வை பிரியப்படுவது போல, நீங்கள் ஹயாத்தை பிரியப்படுவது போல என்னிடத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் மௌத்தை பிரியப்படுவார்கள், அவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள், அவர்கள் உங்களிடத்தில் வந்துவிட்டால் உங்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற தபாலை எழுதி அனுப்புகிறார்கள். இன்னும் கூடுதல் தகவலோடு இன்னும் சில கிதாபுகளிலே வருகிறது, நஹ்னு கௌமுன் நுஹிப்புல் மௌத கமா துஹிப்பூன அன்துமுல் ஹம்ர வன் நிசாஅ, நீங்கள் பெண்களை பிரியப்படுவது போல, மதுவை பிரியப்படுவது போல, போதையை பிரியப்படுவது போல எங்களிடத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறது, நாங்கள் எல்லாம் மௌத்தை பிரியப்படுகிறோம், நாங்கள் வந்தோம் என்று சொன்னால் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது என்பதாக தபால் எழுதி அனுப்பினார்கள். அதே போல்தான் மௌத்தை பிரியப்பட்ட ஈரானுடைய அதிபர் அவர்கள் என்னதான் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் கூட, சுமார் 84 வயதை கடந்த பிறகும் கூட எந்த எதிரிகளுக்கும், இஸ்லாம் எதிரிகளுக்கும் மண்டியிட்டு வாழாமல் மண்ணில் வீரத்தோடு வீழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த வீரம்தான் நம்மிடத்தில் வர வேண்டும். அப்படிப்பட்ட அந்த வீரம், மௌத்தை பற்றிய சிந்தனை, மௌத்து என்று சொன்னால் பயப்படாமல் மௌத்தை பிரியப்படக்கூடியவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். நாம் மௌத்தை பிரியப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் குற்றம், குறைகள், தவறுகள் எல்லாம் குறைந்து நாம் எல்லாம் புனிதர்களாக மாறிவிடுவோம். அப்படிப்பட்ட புனிதர்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் எங்களையும்